யாருங்க? நகை கடையில இருந்து துணி கடையில இருந்து ஆளுங்க வந்திருக்கோமா. ஐயா கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் நகை புடவை எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாருங்கம்மா. அப்படியா? நீங்க தான் அவங்களா? வாங்க வாங்க. ஏய் சித்ரா, ஜமக்காலத்தெல்லாம் விரிச்சு வை. வாங்க. அங்க பாரு, 2 பேரும் வராங்க. எதிர்கட்சி வந்திருக்கு. எதிர்கட்சி தானே, எதிரிலே வந்து நின்னு வேடிக்கை பாக்கட்டும். சரியா? சரி சரி. அண்ணா, அம்மா அந்த இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவை கொண்டு வர சொன்னோம்ல? ஆமாமா. ஆமாண்டி, நம்ம வீட்டு கல்யாணம், அதுக்கு நாம தான் காஸ்ட்லியான புடவை எடுக்கணும். நான் விட்டுருவேனா? ஏங்க, 2 லட்சம் ரூபாய் மேல இருக்க புடவை எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, ஆமாமா. அத முதல்ல கொடுங்க. சரிங்கம்மா. அத காட்டுங்க. ஈஸ்வரி, 2 லட்சம் ரூபாய்க்கு எதுக்கு புடவை? அது முகூர்த்த. ஓ, கல்யாண பொண்ணுக்கா? சரி. அப்பதா கல்யாண பொண்ணுக்கு மட்டும் இல்ல, கல்யாண பொண்ணு எனக்கு, என் அம்மாவுக்கு, எங்க 3 பேருக்குமே 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள புடவை தான். உனக்கும் ஆத்தாளுக்கு எதுக்கடி 2 லட்சம் ரூபாயில புடவை? அப்பதா இது எங்க வீட்டு கல்யாணம். அப்பதா நாங்க தனியா தெரிய வேண்டாமா? அதனால 2 லட்சம் ரூபாய்க்கு தான் சேலை கட்டுவோம். 2 லட்சம். அத்தை, இது சித்ரா எடுத்திருக்கேன், இது நான் எடுத்திருக்கேன். நல்லா நல்லாதே இருக்கு. மாமியாக்காரிக்கு எதுக்கடி 2 லட்சம் ரூபாய்க்கு புடவை? அத்தை, புடிச்ச புடவையை கட்டுறதுலதான் பொம்பளைக்கு சந்தோஷமே. அதுல குத்தம் சொல்றீங்க? சரி சரி, எடுத்துக்க. அடியே, நீங்க ஏடி அங்க நிக்கிறீங்க? வந்து புடவை எடுத்துக்க மாட்டீங்களா? சம்பட்டவங்க கூப்பிடணும்ல. அவங்கதான் பிறந்த வீட்ல இருந்து நாங்க புடவை எடுத்து கொடுக்கறோம், வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். அவங்க கண்டுக்காம நாங்க வந்ததே தெரியாத மாதிரி புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தாச்சி, நிஜமாவே நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. அதுவும் இல்லாம இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்களா வந்து உரிமையோடு எடுத்துக்க வேண்டியதானே. அத விட்டுட்டு யாரோ மாதிரி ஓரமா நின்னுட்டு என்ன குத்தம் சொன்னா நான் என்ன பண்றது?